கோவையில் அறிவொளி இயக்கத்தின் குடும்ப விழா. கோவையில் நடைபெற உள்ள அறிவொளி இயக்க குடும்ப விழாவில் அறிவொளி இயக்கத்தின் மகத்தான சேவைகளை கூறும் வகையில் அறிவொளி சுடர்கள் நூல் வெளியிடப்பட உள்ளது. எழுத படிக்க தெரியாத 15 வயது முதல் 45 வயது வரை உள்ள சுமார் 6 லட்சம் மக்களுக்கு எழுத்தறிவு புகட்டிய மகத்தான பணியை கோவை அறிவொளி இயக்கம் கடந்த 1990களில் மிகச் சிறப்பாக செய்திருந்தது. கல்வி சேவையில் மிகவும் போற்றுதலுக்குரிய இந்த சேவையை அறிவொளி இயக்கத்தின் 100க்கும் மேற்பட்டோர் இணைந்து மேற்கொண்டனர். இந்நிலையில் சுமார் 30 வருடங்களுக்கு பிறகு அறிவொளி இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர்களின் குடும்ப விழா கோவை சித்தாபுதூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வரும் 26ஆம் தேதி நடைபெற உள்ளது. இது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை பத்திரிகையாளர்கள் மன்ற அரங்கில் நடைபெற்றது. இதில் அறிவொளி இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர்கள் சுப்பிரமணியன், மோகன்தாஸ் மற்றும் பலர் இணைந்து பேசினர். அப்போது வரும் 26ஆம் தேதி சித்தாபுதூர் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் அறிவொளி இயக்க குடும்ப விழா நடைபெற உள்ளது. இதில் கடந்த 1990 முதல் 1997 வரை அறிவொளி இயக்கத்தில் இணைந்து பணியாற்றிய அனுபவங்களை தொகுத்து புத்தகமாக அறிவொளி சுடர்கள் என்னும் நூலை வெளியிட உள்ளதாகவும், இந்த நூலை ஓய்வு பெற்ற கூடுதல் தலைமைச் செயலாளரும் முன்னாள் கோவை மாவட்ட ஆட்சியருமான சங்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெளியிட உள்ளதாகவும், மேலும் விழாவில் தற்போதைய கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர், மேயர் உள்ளிட்ட முக்கிய விருந்தினர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தனர். இந்த சந்திப்பின் போது கிருஷ்ணமூர்த்தி, அப்பாஸ் நாராயணசாமி, பாலசண்முகம், உமாவதி உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். வணக்கம். என் பேர் சுப்பிரமணியன். நான் கோவை அறிவொளி இயக்கத்தில் 3 வருஷம் இந்தியன் பேங்க்லேருந்து டெப்டேஷன் வந்திருந்து மத்திய திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் பணி பார்த்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் கழிச்சு நாங்கள்லாம் அந்த ஒருங்கிணைப்பாளர்களும் ஒன்றா இணைஞ்சு இப்போ ஒரு புத்தகம், எங்களோட அனுபவங்களை இணைச்சி ஒரு புத்தகம் வெளியிடுறோம். அந்த புத்தகம் வெளியிடுறது பழைய கலெக்டர் சாவி சங்கர் வெளியிடுறாங்க. அதோட நிகழ்ச்சி சித்தாபுதூர் ரோட்டில் உள்ள அந்த ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆடிட்டோரியத்தில் நடக்குது. வர்ற 26/2/23 அன்றைக்கி நடக்குது. அந்த நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர், கோவை மாநகர மேயர், துணை மேயர், கல்வி அதிகாரி மற்றும் இந்த கல்வி குழு தலைவர் எல்லோரும் கலந்துக்கிறாங்க. சிறப்பாக இருக்கும். இதில் இந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் 300 பேர் எதிர்பார்க்குறோம். இந்த நிகழ்ச்சி காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து மாலை 5 மணி வரைக்கும் முடியும். நன்றி. இந்த நிகழ்ச்சி 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோவை சித்தாபுதூர் பள்ளியில் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த நிகழ்ச்சியோட முக்கியமான நோக்கம் 1990லேருந்து 1997 வரைக்கும் கோயம்புத்தூரில் சிறப்பாக நடைபெற்ற அறிவொளி இயக்கத்தின் அனுபவங்களை ஒரு புஸ்தக வடிவத்தில் நாங்கள் வெளியிடுறோம். அதுக்காக கோயம்புத்தூர் மாவட்டம், பழைய திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு 300 ஒருங்கிணைப்பாளர்கள் அந்த கூட்டத்துக்கு கலந்து கொள்ள இருக்காங்க. பழைய கலெக்டர்லேருந்து இப்போ தற்போதைய கலெக்டர், எக்கனாமிஸ்ட் வெங்கடேஷ் ஆத்திரையா, இந்த மாதிரி பெரிய நபர்களாக வர்றதுக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதுக்கான நிகழ்ச்சி சித்தாபுதூர் பள்ளியில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம்.